Hi, this is Gautam Vasudev Menon. I'm the director of the film Nadinisi Naigal, and you're watching me on BehindWoods.com. Ragavan, stay in the prizes, top dollar Curry Lils, a Kineton. You ready? Come on, yeah. வயசுல அப்ப எனக்கு ஒண்ணும் புரியல. Well, the inspiration, there's no inspiration as such to make this film. Just wanted to make something very different from my earlier films, and this kind of material and the way the film is made, I haven't ventured into this territory as yet, I thought. I have done a little bit of this in Vettiyadu, but something so blatant and so hardcore I haven't ventured into. So I thought this time around, let me tread down that route. அந்த வருஷம் 2 பொண்ணுங்க. அடுத்த வருஷம் எனக்கு 18 வயசு. ஒரு பொண்ணு. 19ல ஒரு பொண்ணு. Sukanya was madly in love with her. Don't you ever do it again! I'll kill you! Savira வந்து என் கூட என்னுடைய அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. கமல் சார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்துட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தார். நான் வந்து உடனே நடிக்க வேண்டாம், என் கூட சில படங்கள் ஒர்க் பண்ணுங்க, டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணுங்கள், ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸ் என் கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வீராவுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவனுடைய ஏதோ ஒரு தேடல் இருக்குது, ஒரு பர்சியூட் மாதிரி நடந்துகிட்டே இருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். Samira, of course, I'm comfortable working with her. I've done Varnam and the date issues இருக்காது. அவங்கள்ட்ட ஒரு ஐடியா அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே டேட் கொடுத்துட்டு ஒர்க் பண்ண வருவாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஆஸ் அன் ஆக்டர். இவங்க 2 பேர் இல்லாமல் இதில் வந்து தேவான்னு ஒருத்தர் அறிமுகம் செஞ்சுருக்கேன். அவரும் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு. ஹீ இஸ் ஆல்சோ ஹியர் டு ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். இஸ் யங் பாய் அண்ட் ஹீல் டூ ரியலி வெல். இது இல்லாமல் ஸ்வப்னா மீனாட்சின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அ மியூசிஷியன், ஷீ இஸ் சிங்கர் அண்ட் அ மியூசிஷியன். பட் அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஸ்வப்னா. ஐ திங்க் the cast is not complete without Ashwin. Ashwin is a young new fine சொல்லலாம். He's definitely here to stay too. இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இந்த படத்துக்கு வந்து மியூசிக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கோர் பண்ணோம். அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஃபில்மில் வந்து மியூசிக் வச்சு பயமுறுத்துவாங்க. இட்ஸ் நாட் அ ஸ்கேரி ஃபில்ம், பட் மியூசிக் வச்சு ஒரு எல்லாமே ஏற்றுவாங்க. பட் எனக்கு ஸ்கிரிப்ட்லேயும் என்னோட ஷார்ட் டிவிஷன்லேயும் அது இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஏன் நம்ம மியூசிக் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் மியூசிக் இல்லாமல் பண்ணியிருக்கேன் நான். ஒரே ஒரு கிஸ் தானே கொடுத்தேன். மீனாட்சியம்மா, இல்லை கண்டிப்பாக அது தட்ஸ் ஒரு ஃபில்மை பார்த்துட்டு
எந்த அளவுக்கு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்ற ஒரு விஷயம் இட்ஸ் டிபேட்டபிள். அண்ட் ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு அந்த ஃபிலிமில் வர சில விஷயங்களை எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நினைக்கிறேன். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. லைக் I've said earlier, இப்போ மகாத்மா காந்தி பற்றி ஒரு படம் பண்ண உடனே யாருமே அந்த ஐடியாலஜி அந்த பிரின்சிபல்ஸ் வழியாக போகிறதில்ல. அவங்களுக்கு என்ன வாழ்க்கையை போயிட்டுருக்கோ அதில் தான் அவங்க போவாங்க. ஒரு 1% கூட அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதர் சைடு போக மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. நிறைய பொண்ணுங்க ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட அவங்களுக்குள்ள இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ know your friend or the person next to you really wellன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அண்டர்லைங் தாட் இந்த படத்தில் இருக்குது. பட் having said that, it is a very hard film. டிஸ்டர்பிங்காக இருக்கும். It's an adult film. I'm very very sure about people under 18 they should watch this film. You should be in college to watch this film நினைக்கிறேன். But that is the audience that I want in the theatre. They should know that this kind of stuff happens. And also it's நான் ஒரு டாக்டரோட ஃபைல்ஸ்னு எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இது நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். பட் இங்கே நடக்கல. I've said it in Chennai. Chennai is the only fictional element around the story. Otherwise this can happen. And having said that, I should also say that மனநோயாளிகள் எல்லாருமே வந்து ஒரு வயலண்டானவங்க, ஒரு கொடூரமானவங்கன்னு இல்லை. தேர் ஆல் வெரி docile people அப்படின்ற விஷயம் படத்திலே சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் a little bit of everything actually. ஸோ ஆக்சுவலாக நான் ஜெஸ்ஸியை சூஸ் பண்ணேன். என்னை அடிச்சது அந்த காதல். இதான் ஜெஸ்ஸி. அவ்வளோ அழகு, கிளாஸி, படிச்சவ, வெல் ரெட். அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு. அண்ட் செக்ஸி டூ. இல்லை, எல்லாமே ரெடியாக இருக்குது. we've done pre-production for the film entirely. சாங்ஸும் வாங்கிட்டேன். ரஹ்மான் சொல்லிட்டு இருந்து ஜாவேத் அக்தர் எழுதியிருக்கார் லிரிக்ஸ். we're starting shoot on April 4th. It's with Pratik Babbar and Amy Jackson. There's something about Pratik that I liked, and I think the கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா தோபிகாட் has been appreciated for Pratik's performance. நிறைய பேர் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. And looking for a new face girl, so Amy Jackson seemed really apt. அவளுக்கு ஒரு நல்ல இந்தியன் லுக் ஒன்று கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் அவுட் வெல் நினைக்கிறேன். எந்த சேஞ்சஸுமே இல்லை. பாம்பேல செட் பண்ணியிருக்கோம் படம். பட் எசென்ஷியலி இட்ஸ் சேம் ஸ்டோரி அண்ட் எவ்ரிதிங். இல்லை, அந்த ரோல் மட்டும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்கு ஆக்சுவலி. நீ என்ன ஃபாலோ பண்ணல? இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் நான் தங்கச்சியை ஏத்துக்கிறேன். இனிமே ஒன்றை தவிர. ஒரு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம். 10 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில். ஐ மெட் சம் குட் பீப்புள் ரீசென்ட்லி. வெங்கி, ரேஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தான் எனக்கு இந்த ஃபோடோன் கதாஸை செட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க, இப்படி இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு வழி காட்டினாங்கன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்ருக்கேன். வேறு டைரக்டர்ஸுடைய படங்கள் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு லெவலில் நான் உட்காந்துருக்கேன்னா இது வந்து ஒரு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லலாம். நாட் ஜஸ்ட் ப்ரொடியூசிங் மை ஓன் ஃபில்ம்ஸ் விச் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ, வாண்ட் டு பி a producer director, பட் ஐம் ப்ரொடியூசிங் அதர் டைரக்டர்ஸ் உடைய ஃபில்ம்ஸ். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இது இல்லாமல் மியூசிக் லேபிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபோடோன் கதாஸில். ஸோ எங்கள் மியூசிக் நாங்கள் உருவாக்குற மியூசிக் மட்டும் இல்லை, மற்றவங்களோட மியூசிக்கையும் சொந்தம் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷான ஒரு ரீசனுக்காக தான் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஐ லவ் மியூசிக் அண்ட் ஐ வாண்ட் டு ஓன் அ லாட் ஆஃப் மியூசிக் அப்படின்ற விஷயம். ஃபோடோன் கதாஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கார்பரேட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஃபண்ட்ஸ், பவுண்ட் ஸ்கிரிப்ட்ஸோட ஒர்க் பண்ணுறோம். தேர்ஸ் அ கிரியேட்டிவ் டீம் தட் பிளான்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ராமுடைய தங்க மீன்கள் போயிட்டுருக்கு. வெப்பம் அப்படின்னு ஒரு படம் முடிச்சிருக்கோம். சுசீந்திரனுடைய அழகர் சாமியின் குதிரையை முடிச்சிருக்கோம். ஸோ 3மே வந்து பிளான்டாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவ் டீம் உட்காந்து அந்த ஷூட்டை அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டிங் டீம் உள்ள இறங்கி அந்த படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்ற லெவல் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் a very good setup and I'm happy to be a part of Foodon Kathas.
கார்த்தி சொல்லு யாரு